எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? சார் என்ன சார் நீங்க இவங்களுக்காகவா இந்த வீட்டுக்கு வந்தீங்க? உங்க அத்தைக்காக தானே சார் வந்தீங்க? உங்க அத்தைய பாருங்க சார், அவங்களோட கடைசி காலத்துல இந்த மொத்த குடும்பமும் அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது நிறைவேறாம போகணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாப்பா, இங்கே இருக்கலாம்ப்பா. இதுக்கு மேல எப்படா இருக்க முடியும்? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீங்க என்ன நம்புறீங்களப்பா? எனக்கு அது போதும்பா. நாம நம்ம பாட்டிக்காக இங்கே இருக்கலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. இருக்க பையனோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்க இருப்ப. பையனுக்கு கல்யாணம் நடந்த உடனே நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். அவனே அவன் பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது என் பொண்ணுக்கு நான் ஒரு மாப்பிள்ளைய பார்க்க மாட்டேனா? ராம், தரகரை வர சொல்லி சரிப்பா, உடனே தேவிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொல்லு. ஓகேப்பா. அவன் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி தேவிக்கு கல்யாணம் நடக்கணும்டா. ராம், என்ன என்னன்னு சொல்லு. எனக்கு தோட்டத்துல 1000 வேலை இருக்கிற, சீக்கிரம் போடும். என்ன நீ வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? நான் என்ன டென்ஷன் பண்ணி விட்டேன்? அந்த ராஸ்கல் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், அதால தான் அப்படி பண்ண. அவனுக்கு எப்பவுமே என் தங்கச்சி ஞாபகம் வரக்கூடாது தான் அவனை எல்லாரும் முன்னாடி நிறுத்தி அசிங்கப்படுத்தினேன். திரும்ப திரும்ப கணேசனை தப்பு சொல்லாத ராம். இங்க பாரு மீனா, தப்பானவன தப்பானவன் தான் சொல்லணும். அதுவும் சாதாரணமா சொன்னா பத்தாது, ஊர் முன்னாடி நிறுத்தி அசிங்கப்படுத்தணும். அப்பனா உன் தங்கச்சி அவனை லவ் பண்றால, அவளை எங்க நிறுத்தி அசிங்கப்படுத்த போற? பாரு, அவ குழந்தை. அந்த குழந்தை தான் அவனை அவ ரூமுக்கு வர வச்சிருக்கா. அவளை விட்டுட்டு கணேசனை மட்டும் எதுக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்க? உன் தங்கச்சி அவனை லவ் பண்றான்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அது உன்னால முடியாதுல்ல, ஏன்னா அவ உன் தங்கச்சி. அவ பேரை மட்டும் கெட்டக்கூடாது. அவ லவ் பண்றவன நடு ஹால்ல வச்சு உன் தங்கச்சி ரூமுக்கு வந்தான்னு அசிங்கப்படுத்திட்டல. அவகிட்ட தப்பா நடந்துட்டான்னு கூட சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு ராம், உன் தங்கச்சியும் கணேசனை லவ் பண்றது உனக்கு தெரியும் தானே? அப்புறம் எதுக்கு அவங்களோட காதலை நீ எதிர்க்கிற? எனக்கு அவங்க லவ் பண்றது பிடிக்கல. அதான் ஏன்? ஏன்னா அவன் என் தங்கச்சி உண்மையா லவ் பண்ணல. நீ எதை வச்சு அப்படி சொல்ற? அவன் நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியலையா? ராம், அவன் தேவி ரூம்குள்ள இருந்ததை வச்சு மட்டும் நீ அப்படியெல்லாம் முடிவு பண்ணாத. அதை மட்டும் வச்சு அப்படி பேசி அவங்க காதல தப்புன்னு சொன்ன அவனு முட்டா இல்ல. அவன் என் தங்கச்சி ஏமாத்திட்டு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் என் தங்கச்சியை மட்டும் இல்ல, ஒன்ன என்ன அவ லவ் பண்ற விஷயத்தை தெரிஞ்சவங்க எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கான். அதுக்கு தான் அவன் என் தங்கச்சி பின்னாடி வரவிடாம இருக்கான். என்ன பண்ணுன்னு யோசிச்சனோ அதைத்தான் பண்ண. இனிமே அவன் என் தங்கச்சி பின்னாடி வரவே மாட்டான்.